ஜாதகத்தில் சந்திர பகவான் இருக்கும் நிலையை வைத்து ஜாதகரின் மனபலத்தை அறிந்து கொள்ளலாம். ஜாதகரின் மனம் நலன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சி உச்சம் தனித்து வளர்ப்பு அமைப்பிலும் ஜாதகத்தில் சந்திர பகவான் இருக்கும் நிலையை வைத்து ஜாதகரின் மனபலத்தை அறிந்து கொள்ளவும் ஜாதகரின் மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெரிந்து கொள்ள முடியும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சி உச்சம் தனித்து வளர்ப்பிலை அமைப்பிலும் சுபகிரக தொடர்பு அமைப்பிலும் சந்திரன் வலுவுடன் இருந்தால் அந்த ஜாதகர் நிச்சய மனபலத்துடன் இருப்பார். அதே போல சந்திரன் நீச்சம் தேய்பிறை அமைப்பிலும் அறிவு ஸ்தானங்கள் இருந்தாலும் மற்றும் சனி ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் தொடர்புகளால் பாவத்தை அடைமையாக இருந்தால் ஜாதகர் மனநலனுடன் இருப்பார் என்பது பொது விதி. ஒருவர் மனபலத்துடனும் மனநலத்துடனும் இருந்து இல்லாவிட்டாலும் வாழும் வாழ்க்கை முறையிலும் சந்திரன் காரத்தூக்கங்களால் கவனம் செலுத்தும் மூலம் மனபலத்துடன் மனநலத்துடன் சிறப்பாக வாழலாம். தாயுடன் அன்பாக இருங்கள். தாய் தவறு செய்திருந்தாலும் உங்கள் தாயை மன்னியுங்கள். அவருக்கு ஆதரவு தருவது மூலம் உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். மனைவிடம் உங்கள் அன்பை கனிவான பேச்சுக்கள் மூலம் நல்ல நடத்தை மூலம் பரிசு பொருட்கள் வாங்கி தருவது மூலம் மனைவியின் மீது இருக்கும் மரியாதையும் அன்பையும் வெளிப்படுத்துங்கள். மது, புகை, காபி, டீ, இணையதளம், திகில், ஆக்ஷன் மற்றும் ஆபாச திரைப்படங்கள் போன்ற மனோரஞ்சனத்தை சீர்குலைக்கும் அனைத்தையும் தவிர்ப்பது மனதில் எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறை எண்ணங்கள் உருவாக்கும். முடிந்தவரை சைவ உணவை கடைபிடிங்கள். பழங்கள் மற்றும் காய்கறிகள், பால் பொருட்கள், இயற்கை இனிப்புகள், உலர்ந்த பழங்கள், தேன் போன்றவை உடலுக்கு மனதிற்கும் நல்லது. முடிந்தவரை சீக்கிரம் படுக்கைக்கு சென்று மனதை அமைதியாக உறங்க செய்யுங்கள். உங்கள் உடலை ஆரோக்கியமாகவும் சுத்தமாக வைத்துக்கொண்டு மனதை மகிழ்ச்சியோடு வைத்திருங்கள். ஏனெனில் உடல் தான் வாழ்கிறது, மனம் உடல் ஆளுகிறது. உங்கள் குழந்தைகளுடன் முடிந்தவரை அதிக நேரம் செலவிடுங்கள். விளையாடுவது, சிரிப்பது போன்ற சேவைகளால் உங்களுக்குள் இருக்கும் மனம் குழந்தையை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். குழந்தையின் பிறப்பு முதல் உங்கள் சந்திர சக்தியை பெருக்க உதவும். எனவே கூடுமானவரை குழந்தையை பெற்றெடுப்பதை தள்ளி போடாதீர்கள். இயற்கை எண்ணெய் குளியலை தவறாமல் கடைபிடிங்கள். அது உங்கள் உடலை குளிர்ச்சியாக வைத்து சந்திரன் பலத்தை அதிகரிக்க உதவும். இரவில் லவங்கப்பட்ட ஏலக்காய், மஞ்சள், இனிப்பு போன்றவை கலந்து மிதமான சூட்டில் பாலை குடிக்கவும். பெண்கள் தங்கள் கணவருக்கு நல்ல மனைவியாகவும் பிள்ளைகளுக்கு நல்ல தாயாகவும் இருப்பதன் மூலம் சந்திரனின் பரிபூர்ண அருள் கிட்டும். உங்களை குறை கூடுவர் இருந்து உங்களை பற்றி புரணி பேசுபவர்களிடமிருந்து விலங்கி இருக்கும். தேவையில்லாத மொபைல் பேச்சுக்களை தவிர்க்கவும். ஏனெனில் சாதகமற்ற தகவல் தொடர்பு உங்கள் மனதிற்கு சாதகமாக நிச்சயம் இருக்காது. உங்களை வணங்குபவரை, உங்களை உற்சாகப்படுத்தவரை, உங்களை ஊக்குவிப்பவர்களை, உங்களை கொண்டாடுபவரை, உங்களுக்காக பாடுபவரை மனம் மகிழும்படி ஏதாவது ஒரு விஷயத்தை முடிந்தவரை செய்து கொண்டே இருங்கள். இயற்கை முன், கடவுளின் முன் அமைதியாக இருங்கள். அதிக நேரம் செலவிடுங்கள். நீர்வீழ்ச்சியில் குளிப்பது மனதையும் உடலையும் லேசாக்கும். உங்கள் வீட்டை உங்களுக்கு பிடித்த மாதிரி அலங்கரித்து தூய்மையாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் தேவையற்ற பொருட்கள் நிச்சயம் இருக்கக்கூடாது. இருந்தால் தேவையற்ற கற்பனைகளும் கவலைகளும் சூழ்ந்து கொள்ளும். எனவே தேவையற்றகளை வைத்துக் கொள்ளக்கூடாது. மற்றவர்களை ஈடுபாடுடன் சமைக்கும் போது தாய்மைக்கு நிகரான உணர்வை தரும். வெள்ளை ஆடைகளை அணியுங்கள். கதர் வெள்ளை ஆடைகளை அணிந்தால் இன்னும் சிறப்பு. ஆண் பெண் இருவருக்கும் பிறரோட மனதை சீர்கூடாத வண்ணம் ஆடைகளை அணிய வேண்டும். அதுவே சந்திரனுக்கு நீங்கள் செலுத்தும் நன்றி கடன். பூக்களை கவனித்துக் கொள்ளுங்கள். ரகசிய நேசியுங்கள். உங்கள் மேன்மையான போக்குடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நவரத்ன கற்களை உண்டான முத்து சில நிபந்தனைக்கு உட்பட்டு அணியலாம். சந்திரகுண மந்திரங்களை ஜபிக்கலாம் அல்லது அடாவடியாக கேட்கலாம். சந்திரனை வசப்படுத்த மனதை ஒருநிலைப்படுத்தி யோகத்தில் யோகா பயிற்சி எடுப்பது தலை சிறந்த வழியாகும்.